92வது வருடம் திடீரென்று ஒரு விடுமுறைக்காக நான் செந்திமலம் கிராமத்திற்கு வந்த பொழுது, செந்திமலம் கிராமத்தில் அப்பொழுது ஒரு ஜெபக்குழு நடந்து கொண்டிருந்தது. சகோதரர் பொற்செல்வன் ஆசிரியர் அவர்களுடைய ஊழியத்தின் சார்பாக ஒரு ஜெபக்குழு நடந்தது. அந்த ஜெபக்குழுவிலே நான் போகவும் இல்லை, அதில் பங்கெடுக்கவும் இல்லை. கேள்விப்பட்டேன் ஒரு ஜெபக்குழு நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி. திடீரென்று ஒரு நாள் நான் வழியிலே, வண்டிப்பாதை என்று சொல்லுவாங்க, அந்த வண்டிப்பாதையிலே வெளியிலே நின்று கொண்டிருக்கும் பொழுது வெல்லிங்டன் பிரபாகர்னு சொல்லி ஒரு சின்ன பையன், ஒரு தம்பி, இப்பொழுது வெளியே எங்கேயோ வேலை செய்கிறான், எனக்கு எந்த இடம் என்று தெரியவில்லை. அவன் தான் வந்து முதல்ல என்னையை கூப்பிட்டான். அண்ணே நீ பிரேசலுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். நான் பொதுவாக இந்த ரொம்ப நெருங்கி பேசுகிற அந்த பழக்கத்தை வந்து நான் வந்து ரொம்ப விரும்புவேன். நீங்கன்னு சொல்கிறத காட்டிலும் நீன்னு சொல்கிறது எனக்கு பிடிக்கும். அதனால் அவன் ரொம்ப பக்கத்தில் நின்று நீ வா அப்படின்னு சொன்னதுனால ஒரு வகையில் பார்க்க போனால் என்னுடைய சித்தி மகன்தான். அப்போ நம்ம போய் பார்ப்போங்கிறதுக்காக ஒரு நாள் என்ன செய்தேன், நான் அந்த ஜெபக்குழுவுக்கு இந்த தேரியில் தான் அந்த ஜெபக்குழு நடந்தது, அதற்காக வந்தேன். வந்த பொழுது தான் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை 1992வது வருடம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி நான் பெற்றுக்கொண்டேன். அபிஷேகத்தையும் அன்றைக்கே நான் பெற்றுக்கொண்டேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் ஒரு புரட்சியான ஃபிலிம், அது ஒரு புரட்சியான ஒரு ரெண்டும் நிகழ்ந்த சம்பவங்கள் இதுதான்.